அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மை vlogs பேபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பிரயாக்ராஜில் இருக்க திரிவேணி சங்கமம் தான் போக போகிறோம். இது வந்து என்ட்ரன்ஸு நம்ம கங்கா ரிவருக்கு. தெரியுதுங்களா? கங்கா ரிவர் அங்கே அதுவும் தெரியுது பாருங்கள், அதுதான் கங்கா ரிவர். இதுக்குள்ளே போயிட்டு நம்ம இங்கே ஆர்மி ஏரியா இருக்குது. ஸோ அங்கே ஒரு டைம் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கங்காவுக்கு போக போகிறோம். இந்த ஏரியா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சுற்றிலும் மரங்கள், அதிகமாக ஆட்கள் கிடையாது நாங்கள் போனப்போ. ஆனால் வந்து அதிகமான மக்கள் வந்து அங்கே கூடுற இடம் தான். சண்டேயில் போயிருந்தோம். இருந்தாலும் அங்கே மக்கள் கம்மியாக தான் இருந்தாங்க வெயில்னால. ஏன்னா நம்ம பிரயாக்ராஜில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் கிட்டத்தட்ட ஒரு 48 டிகிரி அளவுக்கு கூட நமக்கு இங்கே டெம்பரேச்சர் இருக்குது. நம்ம கீழே போக போகிறோம். கீழே போயிட்டு அங்கே போட்டிங் இருக்குது இல்லைங்களா? அங்கேருந்து தான் நம்ம போட்டிங்க்கு நதியில் வந்து பயணம் செய்ய போகிறோம். அழகுக்கு அழகு சேர்த்துருக்காங்க பாருங்கள். கும்பமேளா டைமில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த பிரிட்ஜ் தெரியுது இல்லைங்களா? அது பேர் நைனி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜிலேருந்து இன்னும் வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நான் அது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நாங்கள் கீழே போகும்போது அதிகமான மழை வந்துருச்சு. மழை வந்துடவே நாங்கள் மேலே வந்தாச்சு. இங்கே ஆர்மி ஏரியா இருக்குது. ஸோ ஃபெசிலிட்டி வந்து நம்ம ஆர்மி பர்சன்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. என்னடா மழை வந்துருச்சு அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு இங்கே கூப்பிட்டு நம்மளை வரவேற்று காஃபியெல்லாம் கொடுத்து இங்கே ஸ்டே பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் பொறுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இங்கே இருந்தோம். பாருங்கள், அந்த ஜன்னலில் ஃபுல்லாக அந்த மழை தண்ணி படவே அந்த டிம்மாக இருக்குது பாருங்கள். பிளர்ரான ஒரு போர்ட்ரேட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அகெயின் மறுபடியும் நாங்கள் மழை நின்று அப்புறமா வந்தாச்சு. அகெயின் வியூ இப்படி தான் இருந்துச்சு. அடுத்து போட்டிங்கில் ஏறி உட்காந்து நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். கங்கை நதியில் பயணம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்ன்றதை தாண்டி இது வந்து நினைக்காத ஒரு விஷயம் வந்து இங்கே பயணம் செய்கிறது. நம்ம கங்கா நதி வந்து பழுப்பு நிறத்தில் இருக்குங்க. கலர் வந்து பழுப்பு நிறமாக ஒரு க்ரீனிஷாக உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி? அந்த மாதிரி இருக்கும். யமுனா, சரஸ்வதி டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். இங்கே ஒரு கோட்டை இருக்குது. நம்ம போகும்போதே நம்ம கோட்டை காமிச்ச பார்த்தீங்களா? அந்த கோட்டை வந்து ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தது. 1584 காலகட்டத்திலேயே முகலாயர் பீரியடில் வந்து கட்டியிருக்காங்க. அக்பர் இருக்காங்களே, அவங்க தான் கட்டியிருக்காங்க. அதுக்கு உள்ள ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, ஒரு கோவில் இருக்குது, பதல்பூர் அப்படின்னு சொல்லி. அந்த கோவிலும் நம்ம வந்து விசிட் பண்ணலாம். பட் இன்னொரு நாள் காமிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு திரிவேணி சங்கமம் வந்து காமிக்க போகிறேன். ஸோ இந்த சங்கமம்க்கு நம்ம போட்டிங்கில் வந்துட்ருக்கோம். ஸோ ரீச் ஆயாச்சு. இந்த பிளேஸில் தான் இறங்கி நம்ம ஸ்நானம் செய்ய போகிறோம், அதாச்சும் குளிக்க போகிறோம். இங்கே வந்து போட் நின்றுருச்சு. இந்த இடத்துலையே அழகாக ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாமே உமன்ஸ்க்கு நல்ல ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே நம்ம போட்டிங்கில் வரும்போது ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ரெஸ்கியூ டீமும் இருக்குது. அதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் அங்கே வந்து தனியாக இருக்குது. ஸோ நதியில் பயப்படுறவங்க கூட தாராளமாக பயணம் செய்யலாம். हर हर गंगे का गूंजे नारा, श्रद्धा का सागर खुला है प्यारा, धूप पर छाँव का खेल निराला, कुंभल में झूठा है जन समुदाय सारा। संत और साधु की तरोली आई, भक्तों की खुशबू चारों ओर छाई, गंगा के नारे मेला सजा है, हर तरफ है उल्लास की परछाई। कुंभ का मेला है अनोखा, सपनों की बगिया है ये रोशन, हर दिल में एक नई वायु मंग है, भक्ति से भरा हुआ ये जीवन।
बढ़ी है सुबह, संगीत की गूंज से हर दिल है रवा। दीपों की माला से सजी है रातें, रंगों की बारिश से छट। இந்த மாரி சாங்கியங்கள்லாம் வந்து நெறைய செய்றாங்க. தேங்காய் ஓடுகள், தேங்காயெல்லாம் நெறைய பூக்கள், மாலைகள்லாம் வந்து நெறைய காணப்படும் இந்த கங்கால. கோட்டை வந்து கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேல வந்து பழமை வாய்ந்தது அப்படின்றதுனால டேமேஜ் ஆயிருக்கு. இந்த அடியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப பழமை வாய்ந்த கோட்டை. இதுக்குள்ள நான் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை. நான் உங்களுக்கு விசிட் பண்ணும்போது அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பா. இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான பார்ட் இதுதான். கங்கா, யமுனா டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த யமுனா அப்படின்றது வந்து டார்க் கலர்ல இருக்கு அண்ட் சரஸ்வதி வந்து நமக்கு தெரியாது. அண்ட் அவ்வளோதான் மக்களே, ஃபைனலாக நம்ம கங்கை நதியில் ஸ்நானம் செஞ்சுட்டு கரைக்கு வந்தாச்சு. கும்பமேளாவில் கிட்டத்தட்ட 66 கோடி மக்கள் வந்து வந்ததாக சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்மளும் வந்திருக்கோம், நம்மளும் அதை பார்த்துருக்கோம் அப்படின்ற போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் பிரயாக்ராஜ் வந்தால் இங்கே கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.